ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நாம் இன்னைக்கு என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழக சிஎம் அவர்கள் டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரையறை, அதை குறித்து பேசுறதுக்கு அனைத்து கட்சி எம்பி மீட்டிங்கை அவர் கூட்டினார். அப்போ அந்த அனைத்து கட்சி எம்பி மீட்டிங்கு அதிமுகவும் திமுகவும் அதை புறக்கணிச்சிட்டாங்க. அதுதான் இன்றைக்கு நம்ம பேசு பொருளாக எடுக்க போகிறோம். அப்போ ஒரு விஷயத்த நம்ம பேசும்போது அதோட நதிமூல ரிஷிமூலத்தை பார்க்கறது இன்றைக்குமே நல்லது. இந்த அனைத்து கட்சி எம்பி மீட்டிங்கிறத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அனைத்து கட்சி மீட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம், அது எது கூப்பிடுவாங்க அப்படின்னா, மாநிலத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள், அரசியல் தவிர்த்து மாநிலத்தை பொதுவாக முழுவதுமாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள், குறிப்பா அது வேறு மாநிலம் சம்பந்தப்பட்டதாகவோ அல்லது மத்திய அரசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாகவோ இருந்தா அனைத்து கட்சி மீட்டிங் கூட்டி எல்லா கட்சிகளோட ஒப்பீனியனையும் வாங்கி பொதுவாக ஒரு மனதாக அதுல தீர்மானம் பாஸ் பண்ணப்படும். இதில் பொதுவாக ஒரு மனதாக தீர்மானம் பாஸ் பண்ணப்படுறதுனால அது எதிர்ப்புங்கிற ஒரு பேச்சுக்கு இடம் இருக்காது. அது மட்டும் இல்லாம மாநிலத்தை பாதிக்கக்கூடிய பிற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய விஷயமாகவும் மத்தியிலிருந்து வரக்கூடிய விஷயமாகவும் இருக்கும்போது அவர்களுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டோட ஒற்றுமையையும் ஒருங்கிணைந்த எதிர்ப்பையும் காமிக்கிறதுக்காக அனைத்து கட்சி மீட்டிங் கூட்டுவாங்க. அப்ப அப்படி இரண்டு விஷயங்கள் இப்ப தமிழ்நாட்டுல மிக முக்கியமாக நடந்து முடிச்சிருச்சு. அந்த இரண்டு விஷயங்கள்லையுமே அனைத்து கட்சி மீட்டிங் கூட்டணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கும் போது அதை இன்று ஆட்சியில் இருக்கின்ற தாவேகா அரசு, அதாவது சிஎம் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த இரண்டுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீட் விவகாரத்துல மத்திய அரசுக்கும் தமிழகத்துக்கும் ஒரு குடிமைப்புடி சண்டையே ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்ப அந்த விவகாரத்துல அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நீட் பேப்பர் லீக்கை வச்சு ப்ராப்பர் நீட் அப்படின்னு அவங்க கொண்டு போகும்போது நம்ம பேன் நீட் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே தமிழகத்திலே மாணவர்கள் போராடினாங்க. அப்ப அந்த போராட்டத்தை ஆதரிக்காம அதை போலீஸ் அடக்குமுறை பண்ணி அந்த போராட்டத்தை பிசுபிசுக்க செய்ய தாவேகா முயற்சி பண்ணுச்சு. ஆனா முடியவில்லை. அங்க பிஜேபியோட போராட்டம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு பிரதான் அவர்கள் பதவி இறங்கப்பட்டார். இங்க பேன் நீட் அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல்லா முடியலங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மை. அப்ப இந்த விஷயம் தமிழகம் முழுசும் பாதிக்கக்கூடிய விஷயம். கிட்டத்தட்ட தமிழகத்தில் உள்ள எல்லா எதிர்கட்சிகளும் பாஜக தவிர இந்த நீட்டை பேன் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப அந்த விஷயத்துலதான் நீங்க அனைத்து கட்சி மீட்டிங் கூட்டணும்னு எதிர்கட்சியோட மறைமுக கோரிக்கை வந்துச்சு. ஆனா அந்த விஷயத்துல தாவேகா அரசு அனைத்து கட்சி மீட்டிங்கை கூட்டல. அப்ப இரண்டாவது விஷயம், மேகதாது அணை. இது தமிழகத்தோட வாழ்வுரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அது மாணவர்களோட வாழ்வுரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தமிழக மக்கள் முழுமையோட வாழ்வுரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. தமிழகத்தோட நெஞ்சில் முள்ளா குத்தி கொண்டிருக்கின்ற காவிரி பிரச்சனையோட ஒரு தொடர்ச்சி தான் இந்த மேகதாது. இந்த மேகதாது பிரச்சனைக்கு தான் எல்லா கட்சிகளுமே, இந்த கட்சி அந்த கட்சி இல்லை, எல்லா கட்சிகளுமே அனைத்து கட்சி மீட்டிங் கூட்டுங்க அப்படின்னு சிஎம் விஜய் அவர்கள்ட்ட சொன்னாங்க. அப்போ சிஎம் விஜய் அவர்கள் கூட்டல. அதாவது தமிழகத்தோட வாழ்வுரிமையும் உயிரையுமே பாதிக்கக்கூடிய அந்த மேகதாது அணை விஷயத்துல நாமே சிஎம் சிவகுமார்ட்ட பேசுவேன்னு சொன்னார், தவிர அனைத்து கட்சி மீட்டிங் கூட்டல. அப்போ தமிழகம் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக நாங்கள் இருக்கின்றோம், கர்நாடகா மேகதாது அணையை எதிர்க்கின்றோம், மத்திய அரசு என்ன நினைச்சாலும் இதை கெட்ட நாங்கள் விட மாட்டோம், அந்த ஒருங்கிணைந்த முகத்தை காமிக்க தாவேகா அரசு விடல. பாஜக என்ன ஆசைப்பட்டதோ அதை இங்க தாவேகா அரசு நிறைவேற்றி கொடுத்தா. இந்த ரெண்டு விஷயத்திலையும் நம்ம ஒத்துக்கிட்டே தான். நீட் விஷயமாகட்டும், குறிப்பாக மேகதாது விஷயமாகட்டும், அதை நம்ம ஒருங்கிணைந்த எதிர்ப்பு நம்மளால பதிவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தாவேகா அரசு பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு ஏற்படுத்தி கொடுத்திருந்ததுன்னா குற்றச்சாட்டு, அது உண்மையும் கூட. இப்ப இந்த இரண்டு விஷயத்திலும் அனைத்து கட்சி மீட்டிங் கூப்பிட்டு இருக்கணும். அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். எல்லா கட்சிகளும் எதிர்பார்த்தார்கள், ஆனா நீங்க கூப்பிடல. அதுல நீட்ல பாருங்க, நீட் விஷயத்துல பாருங்க, மாணவர்களை மிரட்டி உருட்டி வேற என்னன்னு கேட்டு வெளியிருந்து போலீஸ்காரங்களை வச்சு எல்லா டைப் ஆஃப் மிரட்டலும் அங்க ஜந்தர் மந்தர்ல என்ன பண்ணாங்களோ அதே விஷயத்த நேம் பேட் இல்லாம போலீஸ்காரங்க வர்றது முதற்கொண்டு எல்லாத்தையுமே இங்க தமிழக அரசு முயற்சி பண்ணி பார்த்துச்சு. அப்போ நீட்டை இவர்கள் எதிர்ப்புன்னு சொல்வது பொய். அப்ப பாஜக அரசுக்கு ஆதரவு கொடுக்கிற விதமாகத்தான் இங்க நடந்த நீட் போராட்டத்தையும் தமிழக தாவேகா அரசு அமுக்க பார்த்துச்சு. அதே மாதிரி மேகதாது விஷயத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய அக்கறை இல்லை. காரணம் என்ன, சிறப்பு செயலாளர்கள் இவங்க போட்டிருக்க எல்லாருமே வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள். அப்ப அவங்களுக்கு தமிழக நலன் மேல எப்படி அக்கறை இருக்கும்? அது குறிப்பா பாருங்க, அந்த ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் ஒரு போஸ்டிங் அவர் கொடுத்து வச்சிருக்காரு, கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் மாதிரி. அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். அவர் எப்படி தமிழகத்தோட நலனை பாதுகாப்பார்? அப்ப தமிழகத்தோட நலனை பாதுகாக்க தாவேகா அரசு முயற்சிக்கவில்லை, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை, ஒரு அக்கறையே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதன் நீட்சியா தான், அதோட தொடர்ச்சியா தான் இந்த காவேரி விஷயத்துல அவங்க அனைத்து கட்சி பார்ட்டி மீட்டிங்கை கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த காவிரி விஷயத்துல கூப்பிடலாங்கிறது ஒரு சப்ப கட்டு ஒரு பதில் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, நாங்க தான் சட்டமன்றத்துல வச்சு தீர்மானம் நிறைவேற்றிட்டோம்ல, அந்த தீர்மானத்துல இருக்கவங்க எல்லாம் ஓட்டு பண்ணிட்டாங்க, கட்சிக்காரங்களா இருந்தாங்க, அது எப்படி சரியாகும்? அனைத்து கட்சி சட்டமன்றத்துல இருக்குதா? தமிழகத்துல மிகப்பெரிய கட்சியான நாம் தமிழர் கட்சியால கிடையாது, வேல்முருகன் அவர்களோட கட்சியால கிடையாது, கொங்கு கட்சிகள் அதுல கிடையாது. அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய கட்சி தமிழ்நாட்டில் தினகரன் அவர்கள் நடத்துற கட்சி இருக்கு, அது கிடையாது. இவங்க அரசியல்ல பெரிய ஆட்களா இருந்தாங்க, இன்னைக்கு எம்எல்ஏ இல்லாம இருக்கலாம்.
அப்ப எம்எல்ஏக்கள் மட்டும் தீர்மானம் நிறைவேற்றதில்லை, கட்சிகள் எல்லாம் பல சார்ந்த மக்களை ரெப்ரசென்ட் பண்றது, அவங்கள வந்து பிரதிநிதித்துவப்படுத்துறது தான் ஒவ்வொரு கட்சியும். அப்ப டெல்டால ரொம்ப பெரிய கட்சி அப்படி சொல்லி டெல்டால ரொம்ப பெரிய ஒரு செல்வாக்கோட இருக்கிற ஒரு கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி. அது தினகரன் அவர்களுக்கு அந்த வட்டாரத்துக்கும் செல்வாக்கு இருக்கு. அப்ப அது அவர் கட்சியில இல்லையே. அப்ப நீங்க யார சொல்வீங்க? அப்ப ஏன் அனைத்து கட்சி மீட்டிங் கூட்டல? நீங்க யோசிச்சு போங்க. அனைத்து கட்சி மீட்டிங் கூட்டினா நீங்க கண்டிப்பா நாம் தமிழருக்கு கூப்பிட்டு ஒரு இன்விடேஷன் கொடுத்தாகணும். வந்தா அவன் கிழிச்சு அசிங்கப்படுத்திடுவான், நம்மளை குத்துதே கூடியதுன்னு அவன் ரொம்ப புடச்சு எடுத்துருவான்னு சொல்லி இது மாதிரி எல்லாரும் நம்மளை கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பயந்து போய் அனைத்து கட்சி மீட்டிங் கூட்டல. ரெண்டாவது, அனைத்து கட்சி மீட்டிங் நம்ம கூட்டிட்டு ஐயோ பிஜேபி எதிர்த்து செயல்படுற மாதிரி ஆயிரும். அப்போ பிஜேபி நமக்கு பிரச்சனை பண்ணும், பிஜேபி நம்ம எந்த கண்டிஷன் எந்த சூழ்நிலையிலும் பிஜேபி நம்ம எதிர்க்க கூடாதுன்னு தெளிவா இருந்தீங்க. அப்ப மத்தியில் உள்ள பிஜேபி அரசை பிளீஸ் பண்றதுக்காக நீங்க நீட் விஷயத்திலையும் இந்த விஷயத்துல அனைத்து கட்சி மீட்டிங் கூட்டல. கேட்டா என்ன சொன்னீங்க? அதுதான் நாங்க எம்எல்ஏக்கெல்லாம் வச்சு நாங்க பேசிட்டோம்ல, நாங்க சட்டசபையில பேசிட்டோம்ல, அந்த தீர்மானம் சட்டசபையில தீர்மானம் போட்டுட்டோம்ல, தீர்மானம் போட்டுட்டதுனால இது வந்து அனைத்து கட்சி மீட்டிங் தேவையில்லைன்னு சொல்றீங்க. அப்ப இதுதான் வரலாறு. இப்ப நேரா இந்த விஷயத்த மேகதாது இப்போதைக்குள்ள விஷயத்துக்கு வாங்க. மேகதாத்துல டீலிமிட்டேஷன் தொகுதி வரையறைக்கு வாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சட்டப்பேரவையில தீர்மானம் போட்டோம்ல, அதனால அனைத்து கட்சி மீட்டிங் தேவையில்லை அப்படின்றீங்க இல்லையா? இப்ப அதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன். சட்டப்பேரவையில நீங்க டீலிமிட்டேஷன் மீட்டிங் எடுத்து ப்ரப்போசல் கொண்டு வாங்க, தீர்மானம் போட்டு அனுப்புங்க. நீங்க அனைத்து கட்சி எம்பி மீட்டிங் கூட்டுறீங்க. இதுக்கு பின்னால ஒரு சின்ன வரலாறு இருக்கு. அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழகத்தில் 39 லோக்சபா எம்பி சீட், 18 ராஜ்யசபா எம்பி சீட். இந்த 39ல திமுக கூட்டணி எல்லாம் ஜெயிச்சாங்க. நீ திமுக தனியா இருக்கு, கூட்டணி எல்லாம் அவங்களோட வந்துச்சு. அப்போ அவங்க வாங்கின ஓட்டுலாம் திமுக இருந்து வாங்கின ஓட்டு தான். அதான் நிதர்சனமான ஒரு உண்மை. மீதி 18 எம்பிக்கள்ல மாநிலத்துல ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு 6 எம்பி சீட் காலியாகும். ஒரு ராஜ்யசபா எம்பியோட டேர்ம் வந்து லோக்சபா எம்பி மாதிரி 6 வருஷம். அப்போ தமிழகத்துல மொத்தம் 18. ஒவ்வொரு 2 வருஷமும் 6 எம்பி பதவி காலியாகும். அதுக்கு எலெக்ஷன் நடக்கும். இப்போ என்னாச்சுன்னா, தமிழகத்தோட ராஜ்யசபா எம்பியாக இருந்த CV சண்முகம் அவர்கள் அந்த பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு 2026 மார்ச் ஏப்ரல் தான் காங்கிரஸ் ஒருத்தர் செலக்ட் ஆகி போனார். இவங்க ஒரு எம்பி எலெக்ஷன் நடந்துச்சு. இப்போ ஒரு எலெக்ஷன் வந்துச்சு. ஏன்னா எலெக்ஷன் தேர்தலுக்கு அப்புறம், ஏன்னா CV சண்முகம் அவர்கள் தன்னோட ராஜ்யசபா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏ ஆயிட்டார். அப்ப அந்த போஸ்ட்ல யாரு ஜெயிச்சு எம்பி ஆயிருக்கணும்னா ஒரு தாவேக்காவோட ஆள் தான் எம்பி ஆயிருக்கணும். தாவேக்கா தான் கட்சி உள்ளதுலேயே பெரிய கட்சி. அப்ப அவங்க தான் எம்பி ஆயிருக்கணும். ஆனா தாவேக்கா அரசு என்ன பண்ணுச்சு? பிஜேபி அரசுக்கு பயந்து, ஐயோ நம்ம இந்த சமயத்துல அங்க போனோம்னா இந்த தொகுதி மறவர்கள் அவங்க எதிர்த்து ஓட்டு போட வந்துடும், வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனை வந்தா எதிர்த்து ஓட்டு போட வந்துடும், நம்ம பாஜகவை பாதிக்கவே கூடாதுன்னு சொல்லி அந்த எம்பி போஸ்ட காங்கிரஸுக்கு பிச்சை போட்டுச்சு. நாய் மாதிரி காங்கிரஸும் நக்கி வாங்கிட்டு போயிடுச்சு. அப்போ தனக்கு ஒரு எம்பி கிடைக்கிற எம்பி பதவியை வாங்குற தைரியம் கூட தாவேக்காக்கு இல்ல. பயம் அல்ல அத்திருச்சு. பிஜேபிங்கிற பார்த்து கேட்டாலே தாவேக்கா தலைதறிக்க தான் ஓடுது. அதுதான் நிதர்சனமான உண்மை. தனக்கு வர்ற எம்பியை விட்டு கொடுத்துட்டு போற அளவுக்கு நல்லவங்க நீங்க கிடையாது. ஏன்னா மெஜாரிட்டி இல்லைன்னா எவனெல்லாமா புடிச்சு சோஃபாவை கொடுத்து நீங்க அந்த சோஃபாவை அனுப்பி ஓட்டட்டி ஆதரவு வாங்கினதெல்லாம் உலகத்துக்கு தெரியும். அப்போ வர்ற எம்பியே வேண்டான்றீங்க. ஒரே காரணம் தான், பிஜேபி எதிர்க்க வேண்டுங்கிற ஒரு பயம். அந்த பயத்தால காங்கிரஸ் செல்ல போட்டு நீங்க ஓடிட்டீங்க. அப்ப இப்படிப்பட்டதா உங்களோட வரலாறு. இப்போ இந்த சூழ்நிலையில அனைத்து கட்சி நீங்க சொல்றீங்களே எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டோம், அனைத்து கட்சி எம்பிகளை கூப்பிடுற தகுதி உங்களுக்கு கிடையவே கிடையாது. இந்த விஷயத்துல நீங்க அனைத்து கட்சி மீட்டிங்ல கூட்டிருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்காங்க. இந்த விஷயத்துல நீங்க அனைத்து கட்சி மீட்டிங் கூட்டிருக்கலாம். வாங்க தமிழகத்தோட நலன்லாம் பாதிக்கப்படுதுன்றீங்கல்ல, அதே எம்பி மட்டும் கூப்பிடுறீங்க. எல்லா கட்சி மீட்டிங் கூப்பிடுங்க. எல்லா எம்பி கட்சியை சார்ந்தவர்கள் தானே, இண்டிபெண்டன்ட் கிடையாது. அப்ப அனைத்து கட்சி மீட்டிங் கூட்டுங்க, அந்த கட்சிகள் ஒப்பீனியன் சொல்லட்டும். அதுக்கப்புறம் நீங்க அந்த கட்சிகள் மூலமா நீங்க எம்பிக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். நீங்க அனைத்து எம்பி மீட்டிங் கூட்டுறதுக்கு நீங்க யாரு? நீங்க இதை கூட்டுறது தவறு. அப்ப ஏன் எம்பி மீட்டிங் கூப்பிட்டீங்க தெரியுமா? உங்களுக்கு நல்லா தெரியும், நமக்கு ஒரு எம்பியும் கிடையாது, நம்மளால ஒரு மண்ணும் கிழிக்க முடியாது, ஒரு ஆணையும் கொடுக்க முடியாது. அதனால நம்ம மீட்டிங் கூட்டுக்குவோம். எதிர்த்து யாரெல்லாம் எல்லாரும் ஓட்டு போடுங்க ரெசல்யூஷன் யார் சொல்லுவா? காங்கிரஸ், பிசிகே, IUML, அப்புறம் 2 கம்யூனிஸ்ட், இவங்க தான் எம்பி இருக்கு. இவங்க தான் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. திமுக வராது நமக்கு தெரியும். வந்தாலும் அவங்க தெரியல விடுவது, நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம பேர் எந்த விதத்திலையும் பிஜேபி கிட்ட கெட்டு போகாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே வீரமா அனைத்து கட்சி எம்பி மீட்டிங்கை கூட்டுறீங்க. நீங்க உங்க கட்சியில் உண்மையாகவே இந்த விஷயத்தை பெரிதாக எடுக்க வேண்டும் என்றால் நீங்க தமிழகம் முழுசும் இதை எடுத்து திமுக அன்னைக்கு ஆட்சியில் திமுக பண்ண மாதிரி தமிழகம் முழுசும் நீங்க போராட்டத்தை நடத்தி இருக்கணும். தமிழகம் முழுசும் தாவேகா தலைமையில் இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிரான போராட்டம், தமிழகம் முழுசும் தாவேகா திமுக தலைவர் பண்ண மாதிரி பில்ல நீங்க எறிங்க, அப்படிலாம் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா உண்மையாகவே நீங்க முதுகெலும்பு உள்ளவர், உங்க கட்சி முதுகெலும்பு உள்ள கட்சி நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா அது எதுவுமே கிடையாது. பிஜேபி எதுவுமே குறை சொல்லாம எப்படி இந்த பில்ல கொண்டு வர்றது, டீலிமிட்டேஷன் பில்ல கொண்டு வர்றது பிஜேபி, ஆனா பில்லு தப்போம், ஆனா கொண்டு வரணும் குறையே சொல்ல மாட்டேன். எப்படி சரியாகும்?
நான் தான் சார் பில்லை கொண்டு வரேன். பில் என்றது டீலிமிட்டேஷன் பில், தொகுதி மறுவரை என்பது ஒரு உயிரற்ற பொருள், ஒரு சட்டம். அந்த சட்டத்தை ஒருத்தர் கொண்டு வர்றாங்க பாருங்க, ஜூரிஸ்டிகல் பர்சன் பிஜேபி. அந்த பிஜேபி தான் அது காரணம். அப்ப அந்த பிஜேபி நீங்க குறை சொல்லணும்ல, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? தைரியம் முதுகெலும்பு தாவேக்காக கிடையவே கிடையாதுங்கிறத பல தோணல காமிச்சிட்டீங்க. எப்போ முன்னாடியும் காமிச்சிட்டீங்க. நீட்லயும் ஒன்றும் பேசல, காவேரி நம்ம கழுத்தை நெரிக்கிற காவேரி விஷயத்திலே பேசல. ஆனா இதுல நீங்க குதிச்சுட்டு ஏன் பேசுறேன்? நான் என்ன சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்க தீர்மானம் எம்பிக்கள் போட்டாங்க, நான் சிஎம் கூட்ட தான் செஞ்சேன், சும்மா உட்காந்துட்டு போனேன், எனக்கு ஒண்ணும் இல்லையா அப்படின்னு நீங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி வணக்கம் போட்டு போய்க்கலாங்க தான் நீங்க பண்ணீங்க. அப்போ இவ்வளவு நடக்குது, தீர்மானத்தை குற்றச்சாட்டு சொல்றீங்க இல்லையா? தீர்மானத்தை கொண்டு வந்து பிஜேபி தைரியமா குற்றச்சாட்டு சொல்லுங்க. உங்க கட்சியில் திறன் உள்ள முதுகெலும்புள்ள நபர்களும் கட்சியும் திறமையும் முதுகெலும்புள்ள கட்சியா இருந்தா இந்நேரம் நீங்க பிஜேபி குறை கொண்டு இருக்கணும். எய்தவனுக்கு அம்பை நோவதேன். டீலிமிட்டேஷன் பில்லுங்கிறது அம்புதான். எய்ரவும் பிஜேபி தான் உங்களுக்கு எடுத்து பேச தைரியம் இல்லையா? தமிழக மாநில நலன் பாதிக்க போதும் இப்ப மட்டும் ஏன் வீரமா பேசுறீங்கன்னா, எனக்கு ஒரு எம்பியும் கிடையாது, நான் ஒன்றும் செய்ய போறது இல்லை, நான் எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துல வீரம் நெஞ்ச மறந்துட்டு பேசுறது பெரிய விஷயம் இல்ல. நான் இங்க உட்காந்துட்டு எவர் நான் மட்டும் அவனுக்கு பதில போய் எவரெஸ்டே ஏறி பண்றான்னு சொல்றது பெரிய விஷயம் இல்ல. அங்க போகணும்ல, போய் ஏறது தானே கஷ்டம். இங்க இருந்து வாயை வந்து பேசிடலாமே. வெறும் ரீல்ஸும் வெறும் வெட்டி சம்பமும் பேசுறதுக்கு மட்டும்தான் அந்த கவர்மெண்ட் இருக்கு, செயல்பாடுக்கு இல்லைன்னு பேசுறது இப்போ உண்மையாவே தெரிஞ்சு போச்சு. இப்போ திமுக அதிமுக என்ன செய்வோம்? உங்களை ஒரு மனுஷனா மதிக்காம நாங்க முடிவு பண்ணுங்க. அதான் அழகா உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். அது என்ன செய்யணும் எங்க தலைவர் சொல்லுவார், நாங்க பாத்துக்குவோம். இதுக்கு முன்னாடியும் திமுக தான் ஏத்து நின்னுச்சு, இப்போ என்ன செய்யணும் திமுக தெரியும், நீங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை, உங்க மீட்டிங் வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ நீங்க இது எதுக்கு செய்றீங்க? மக்கள் மத்தியில படம், ரீல்ஸ் படம் போட்டே கவர்மெண்ட் ஓட்டுறீங்க, செயல்பாடு ஜீரோ. புதுசா இந்த வருஷத்துல 1,20,000 கோடி கடன் வாங்க போறோன்றீங்க, புதுசா ஒரு ஸ்கீமும் இல்ல. திமுக கடன் வாங்கிச்சுன்னா திமுக வாங்கின கடனுக்கு ஸ்கீமை காமிச்சுது, நீங்க ஒரு ஸ்கீமும் இல்ல, எல்லாம் பழைய ஸ்கீம் தான். அதை போட்டு நீங்க கடன் வாங்கிட்டு அதோட கூட கடன் வாங்குறீங்க. அப்ப என்ன நடக்க போது? அவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்ல. நீங்க ஸ்டாலின் சார் 30% கமிஷன் வாங்கினாருன்றீங்க, சரி, அதே ஸ்கீமை தான் நீங்க நடத்துறீங்க. ஆனா கடன் அதோட 1,00,000 வருமானம் 10% கூடியும் கடன் 1,20,000 கோடி நீங்க வாங்க போறேன்றீங்க. அப்ப 5 வருஷத்துக்கு 6 லட்சம், அவங்க 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வாங்கிருக்காங்க, 5 லட்சம் தான் வாங்கியிருக்காங்க. நீங்க 6-7 லட்சமாச்சும் மினிமம் வாங்குவீங்க போல கடனுக்கு. அப்ப எங்க போச்சு? அப்ப இந்த 30% ஸ்டாலின் சார் கமிஷன் நீங்களா? அப்ப அது பொய்யா? இல்ல இப்ப ஸ்டாலின் சார் கமிஷன் விஜய் சார் கமிஷனா மாற போதா எங்களுக்கு சொல்லுங்க. அப்ப குறையணும் இல்லையா பட்ஜெட்ல 30%? இல்ல புதுசா 4 ஸ்கீம் இதே காசுக்கு வந்திருக்கணும், ஏன் வரல? பெரிய பெரிய ஸ்கீம்லாம் வந்திருக்கணும், ஏன் வரல? அப்ப 30% ஸ்டாலின் சார் கமிஷன் நீங்க சொல்றது பொய்யா? இல்ல அது வேற ஏதாச்சும் வேற மாதிரி நடமாடிக்கிட்டு இருக்கா உள்ளுக்குள்ள, நீங்க தான் சொல்லணும். இப்ப இது உங்களோட திறமை மீது இந்த விஷயத்து டாபிக் சம்பந்தம் இல்லாத விஷயம். அப்போ எல்லா விஷயத்திலையும் எதிர்த்து நிற்கக்கூடிய விஷயத்திலையும் நீங்க மத்திய அரசை எதிர்க்கவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ தமிழகத்துக்குள்ள நலன் தொடர்ந்து பாதித்து கொண்டே இருக்கும்போதெல்லாம் சும்மா வாய் மூடி உங்க சிஎம் அவர்கள் விஜய் அவர்கள் மௌனியா இருக்கிறது போல இந்த அரசாங்கம் மௌனியா இருந்துச்சுன்னா தமிழகத்தோட நலன்கள் பாதிக்கப்படும். அப்ப நலன் பாதிக்கப்படணும், பரவாயில்ல, பாதிக்கப்பட்ட பரவாயில்லன்னு நினைக்கிற ஒரு மாநில அரசு ஆட்சியில் இருக்கும்போது அவர்களோடு சேர்ந்து பயணிப்பது எதிர்கட்சிகள் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க எந்த சின்ன முட்டி போராடினீங்கன்னா உங்க உடனே முட்டலாம், நான் எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி நிப்பேன், போராட்டத்தை நீங்களே போராடுங்கன்னா போராட்டத்தை அவன் போராடுறது உங்க தலைமையில இருக்கு போராடணும், அவன் தலைமையில போராடிட்டு போயிருவானே. வா போராடுவோம் சொல்றது வேற, நீங்க எல்லாம் போராடுங்க சைட்ல தலைமையில் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றது வேற. இப்ப தாவேகா பண்றது அப்படிதான் இருக்கு. பிஜேபி ஏன் போராடுறாங்க எனக்கு தெரியாது, அவங்க தான் போராடுறாங்க, நான் சும்மா சைட்ல தான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு எஸ் ஆயிடுறதுக்குள்ள பிளானு, ஜெண்ட் ஆயிடுறதுக்குள்ள பிளான் தான் இது உங்களோட பிளான். எங்க இடத்துல எனக்கு உரிமையில அந்த இடத்துல வெட்டி வாய் பேசி அப்படி இப்படின்னு வாய் பேசுற மட்டும் தான் உங்களுக்கு பழக்கம். இந்த ஆல் பார்ட்டி எம்பி மீட்டிங் அதே மாதிரிதான், ஒரு எம்பி கிடையாது. எதுக்கு எம்பி மீட்டிங் கூட்டுறீங்க? தைரியம் முதுகெலும்புள்ள ஒரு கட்சியா இருந்தா சட்டமன்றத்தை ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி முதல்ல நீங்க எதிர்ப்பு தெரிவிங்க, அதுக்கப்புறம் மத்தவங்க கூப்பிடுங்க. நாங்க எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம், எங்களை தவிர மத்தவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிங்க, ஆனா தலைமை மட்டும் நாங்க ஏத்துக்கிட்டோம். என்ன பேச்சு? கொஞ்சம் கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல, அருவருப்பா இல்ல? அதுதான் நீங்க பண்ணிருக்கிறது. நீங்க கூப்பிட்டுருக்க ஆல் பார்ட்டி மீட்டிங் எம்பி மீட்டிங் எப்படி தெரியுமா இருக்கு? சார் பிஜேபி கூட்டு சார் பாருங்க சார், இவங்க எல்லாம் பாருங்க சார் உங்களை எதிர்க்கிறாங்க சார், நான் பாருங்க சார் நான் உங்களை எதிர்க்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி கைகட்டி வணக்கம் போட்டு நிக்கிற மாதிரி தான் இருக்கு. முதல் விஷயம் என்ன செய்யுங்க, அந்த எல்லா விஷயத்துக்கும் நீங்க கூட்டாத மாதிரி இந்த ஒரு விஷயம் முதல்ல ட்ரை பண்ணுங்க. தொகுதி சீரமைப்புக்கு எல்லா கட்சி மீட்டிங்களும் கூட்டுங்க. நீங்க ரெசல்யூஷன் எல்லாம் பாஸ் பண்ண முடியாது, அதுல உங்க எவனும் மதிக்க மாட்டான், ஆனா கூட்ட ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க எம்பி மீட்டிங் கூட்டிடணும். அது இல்லாம எனக்கு எம்பியே இல்லாம நான் எம்பி மீட்டிங் கூட்டும் போது இது வெறும் நடிப்பு, ஸ்கிரிப்ட், டைரக்ஷன், படம், சினிமா அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். அப்படி சினிமா நடிச்சு நீங்க வந்தவங்க அரசியலையும் சினிமாவாக்கி நீங்க கட்சி நடத்துற விதமும் தமிழ்நாட்டை நடத்துற விதமும் ஒரு சினிமாவை போலத்தான் இருக்கின்றது. அது தவறு. மீண்டும் சந்திப்போம்.